வாங்க இப்போ உள்ள போலாம். உள்ள போன உடனே ஒரு கணக்கான ஹோல் இருக்குன்னு அந்த ஹோல்லே உங்களுக்கு போதிய வசதியான ஃபேன் சிஸ்டத்துலேருந்து எல்லாம் இருக்கு. நீங்கள் ஈவினிங் டைம் ஃபேமிலியாக எல்லாம் இந்த கதைக்கக்கூடிய அந்த அவங்க போட்டு குஷன் எல்லாம் போட்டுருக்காங்க பாருங்க. சோஃபா விட்டுருக்காங்க. இந்தியாவில் பார்த்தோம்னா கதிரையும் இருக்கு. உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் இருக்கலாம். ஆமாம். உள்ள போய் அந்த ரூமை பார்ப்போமா? முதலாவது ரூம் வந்து ஏசி ரூம். அதுக்கு போகிறதுக்கு முதல் இதில் பார்த்தீங்கன்னா அயன் பண்ணுறதுக்கு ஒரு மேசையும் வச்சுக்கிறாங்களே, அயன் பாக்ஸுமே இருக்கு. உள்ள இப்போ ஏசி ரூமுக்கு வந்துட்டேன். ஏசி ரூமில் டபுள் பெட்டில் 2 பெட் இருக்குங்க. டபுள் பெட்ல இதுல ஒரு ஃபேமிலி வந்து தாங்கக்கூடிய 5-6 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணக்கூடிய போதிய வசதியோட போதிய இடம் இருக்கு. இடம் இருக்கு. நார்மலா ஒரு 6 பேரும் 5 பேரும் மேக்ஸிமம் தாங்களா ஃபேமிலியா இருக்கு தாங்களா. இந்த ஏசி போட்டு இல்லாம இப்ப ஃப்ரெண்ட்ஸா வந்து இப்ப ஒரு 4-5 பேர் வந்து ஃபன் பண்ணுவாங்க. அதான் ஒரு என்னன்னு சொல்றேன், எங்களை மாதிரி ஆக்கலண்டா ஒரு 4 பேரோ 5 பேரோ வந்து தங்குறதுக்கு ஒரு பெஸ்டான இடம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பிரைஸுக்கு இந்த பிரைஸ் வந்து 7,000 ரூபா மட்டும்தான் ஏசி ரூமுக்கு. பாருங்க எத்தனை பேர் தங்கலாம். 7,000 ரூபா முடியுதுன்னா ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,000 ரூபா 1,500 ரூபாய்க்குள்ள முடியும். அதோட நீங்க கொண்டு வர திங்ஸ்கள் வைக்கிறதுக்கு ஒரு பீரோ தந்துருக்காங்க. அதுவும் பெருசான அதுவும் பெரிய பீரோ. எல்லாத்தையும் பீரோக்குள்ள வைக்கலாம், இதுக்குள்ள வைக்கலாம். ஏசி இப்பதான் போட்டு நாங்கள் என்னோட கொஞ்ச நேரத்துல ஜில் ஜில்லுன்னு ஆயிரும். உனக்கு சொன்னா முதலே போட்டுட்டு நிக்க சொல்லி நீங்கள் வீடியோக்குள்ளால பாக்க உங்களுக்கும் ஏசி அந்த குளிரும் என்ன அப்படி ஒரு ஏசி. இது அப்படி ஒரு ஏசி நண்பனுக்கு சொன்னாங்க கொஞ்சம் காமெடியா கதைக்க சொல்லி. ரியலையா காமெடி இல்லையா மக்களே? இதுல பாருங்க. மற்றது அந்த குட்டியோட டேபிளும் வச்சிருக்கேன். நீங்க அந்த போனுகள் எல்லாம் வைக்கிறதுக்கு அந்த க்ளோஸ்-அப் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு என்ன வெட்டல் பிளாங்கெட்ல நீங்கள் கஸ்டமர் வந்துட்டு போய் கஸ்டமர் ரிவ்யூவோட கேட்போம். நார்மலா அடுத்த ரூமை போய் பார்ப்போம். இந்த ஏசியை நிப்பாட்டுவோம். என்ன ஆட்டினாலும் காசு தானே, ஏசியை நிப்பாட்டுவோம். அடுத்த ரூமை போய் பார்ப்போம்.